தேவதை, அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. அம்மா, என்னம்மா என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க? சொல்லுங்க. விஸ்வா, உனக்கு எல்லாமே தெரியும்ப்பா. கார்த்தி இப்போ எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியும். யாருப்பா எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கும்னு? ஆனால் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நீ போய் கார்த்திக்கிட்ட பேசணும்ப்பா. அம்மா, எனக்கு புரியுதுமா. ஆனா கார்த்திக் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. இதெல்லாம் அவனால ஏத்துக்கிறதே ரொம்ப கஷ்டமா. ஆனா அவனா இருக்கவும் கோபப்படாம அமைதியா பொறுமையா இருந்தான். அந்த இடத்துல நான் இருந்திருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு புரியுதுப்பா. ஆனால் உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லட்டா? எங்களுக்கு மீராவை ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. அவளை கார்த்திக்குக்கு இல்லைனாலும் சித்துக்காச்சும் பொண்ணு கேட்கலான்னு நாங்கள் நினச்சி வச்சுருந்தோம். அப்படி தான் பேசவும் ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்குள்ள என்னம்மா சொல்றீங்க? ஆனா இத பத்தி கார்த்தி எதுவும் என்கிட்ட சொல்லலையே. யாருக்கும் தெரியாதுப்பா. நானும் கார்த்தியோட அப்பாவும் தான் அப்படி பேசி வச்சுருந்தோம். முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பொறுமையாக மீராவை சித்துக்கு கேட்கலான்னு நினச்சிருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. நடந்தது நடந்துருச்சுப்பா. எப்படியோ எங்களுக்கு மீராவை பிடிச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே பாருப்பா, கார்த்திக்கு கோவம் வரும்பா. கண்டிப்பா அவனுக்கு கோவம் வரும். இப்பவே ரூம்க்கு போனீன்னா எவ்வளோ கோவத்தோட உட்காந்துருக்கான்னு எனக்கு தெரியல. புள்ள இவ்வளோ நேரம் அமைதியா இருந்ததே பெருசுதான். ஆனா நீ கொஞ்சம் சொல்லுப்பா. மீராவுக்கிட்ட அவன் கோவத்தை காட்ட வேண்டான்னு சொல்லு. அந்த பொண்ணு மட்டும் என்ன பண்ணுவா பாவம்? குடும்பத்துக்காக யோசிச்சு தானே இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கா. அவங்களுக்கும் தெரியாதுல்ல, கோவத்தை மீரா கிட்ட காட்டினா அந்த பொண்ணு பாவம் இல்லப்பா, பயந்துடுவாள்ல. ஏற்கனவே அவங்க வீட்டில் சொன்னாங்க அவ கொஞ்சம் பயந்த சுபாவம்னு. அதனால தான் நீ இப்போ கார்த்திக்கிட்ட தான் போறேன்னு எனக்கு தெரியும். அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைப்பா. எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நீ ஃப்ரெண்டு, நீ சொன்னா அவன் கேட்பான்னு எனக்கு தெரியும். அதனால தான்ப்பா உன்கிட்ட சொல்றேன். அம்மா, எனக்கு புரியுதுமா. கார்த்திக்கு நிறைய கோபம் வரும் தான். ஆனா அவன் சிஸ்டர் கிட்ட எல்லாம் காட்ட மாட்டான்னு தான் நினைக்கிறேன். காட்ட மாட்டாமா. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. நான் அவன்கிட்ட பேசுறேன். சரிப்பா விஸ்வா. அப்புறம் கார்த்திக் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலல்லப்பா. மண்டபத்துலேயும் பேருக்கு ஒரு வாய் சாப்பிட்டான். ஆனால் புள்ள சாப்பிடாம இருக்கான்ல. நான் ஒரு ஜூஸ் ஆச்சும் போட்டு கொடுக்குறேன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வரியா? ஜூஸ் ஆச்சும் குடிக்கிறானான்னு பார்க்கலாம். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் போய் அவன்கிட்ட பேசி சாப்பிடவே கூட்டிட்டு வரேன். சரியாம்மா? ம், சரிப்பா. அப்புறம் சிஸ்டர் சாப்பிட்டாங்களாம்மா? அவங்களுமே சரியா சாப்பிடலையே. இல்லப்பா, அவளை இனியா ரூம்ல தான் இருக்க சொல்லியிருக்கேன். அவளுக்கும் பாவம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஒரு மாதிரி டல்லாவே தான் இருக்கா. எப்படி நான் அவளுக்கு ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. இருந்தாலும் பார்த்துக்கலாம். இனிமே போக போக எல்லாம் சரியாயிடும். சரிங்கம்மா. கார்த்தி, என்னடா? டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கேன் ரூம்? கார்த்தி, என்ன கார்த்தி இதெல்லாம்? எல்லாத்தையும் கீழே போட்டு உடைச்சு வச்சிருக்க. கிஃப்ட்ஸ் கூடவாடா இப்படி உடைச்சு வைப்பேன்? டேய், இப்ப கிஃப்ட்ஸ் ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம் பாரு. மச்சான், எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக இவ்ளோ கோவம் ஆகாது கார்த்தி. இங்க பாரு விஸ்வா, இவ்ளோ நேரம் நான் பொறுமையா இருந்ததுக்கு ஒரே காரணம், என் அப்பா அம்மாக்கு யார் முன்னாடியும் எந்த கௌரவ குறைச்சலும் வந்துடக்கூடாது. அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் என்னால எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வரக்கூடாது. ஏற்கனவே அவங்க மனம் உடைஞ்சு போய் இருக்காங்க. அந்த ஒரே ரீசன் மட்டும்தான். நினைச்சு பாரு விஸ்வா, என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. யார் மேலயும் என்னால கோவத்தையும் காட்ட முடியல. ஏண்டா, என் ரூம்ல இருக்க திங்ஸ் கிட்ட கூட கோவத்தை காட்டக்கூடாதா என்ன? டேய், புரியுது. ஆனா அதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாரு விஸ்வா, நீ என்னோட ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டா பேசு. அப்ப புரிஞ்சுப்ப நீ என்ன. கார்த்தி, எனக்கு ஒண்ணு புரியாம இருக்குமா? புரியாம இல்ல. இங்க பாரு கார்த்தி, எனக்கு என்னமோ தோணுதுடா. ஓடி போனவ போனவளாவே இருக்கட்டும். அவளை எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே உனக்கு சரியா பிடிக்கலல்ல. அப்புறம் என்ன கார்த்தி, இப்போ அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்னு நினைச்சுக்கோயேன். இங்க பாரு விஸ்வா, பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் செகண்டரி தான். ஆமா, எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல
என்னால நினைச்சே பார்க்க முடியலடா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ அந்த பொண்ணோட தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்டா. அந்த பொண்ணு நேத்து வரையும் என்ன நினைச்சிருக்கோம், நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் நினைச்சிட்டு இருந்திருக்கோம். அப்படிதானே? இப்போ சடனா அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிருக்கப்போ அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்களா? அதை விட்டுட்டு அந்த சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கடா. அது மட்டும் இல்ல விஸ்வா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நேத்து வரையும் அந்த பொண்ணோட கண்ணோட்டம் என் பக்கம் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ சடனா 2 ஹவர்ஸ்ல வேற மாதிரி பார்க்கணும்னா எப்படிடா பாப்பாங்க? அந்த பொண்ணை விட்றா, என்னையே எடுத்துக்கோ. நான் முதல்ல அந்த பொண்ணை எப்படி பார்ப்பேன்? அவங்க அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த பொண்ணு என்னால முடியல விஸ்வா. கல்யாணம் ஈஸியா 2 ஹவர்ஸ்ல நடந்து முடிஞ்சிருச்சுடா. இதுக்கப்புறம் லைஃப கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பொண்ணை நான் பார்க்குற விதம் எப்படி இருக்கும், அந்த பொண்ணு என்ன பார்க்குற விதம் எப்படி இருக்கும், ஒரே ரூம்ல. அப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னால முடியலடா. எனக்கு என்ன சொல்றதுன்னு இப்ப தெரியல. இதோட விடுவாங்கன்னு நினைக்கிறியா? நைட்டு சம்பிரதாயம் அது இதுன்னு கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ நினைச்சு பாரு, அந்த பொண்ணு என்ன எப்படி ஃபேஸ் பண்ணும், நான் முதல்ல அந்த பொண்ணை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? கார்த்தி, நீ ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நீ அந்த பொண்ணை விரும்பி இருக்க. அதனால அந்த பொண்ணு விட்டுட்டு போனதுனால உனக்கு சடனா இந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆச்சுன்னா உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுதான், எனக்கு புரியுது. பட் அந்த பொண்ணு மேலேயும் உனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நீ என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? கல்யாணம் ஆச்சுன்னா நான் மோல்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன்டா. எப்படி இருக்கோ அப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதுதான். இல்லனா அவங்கள சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான் தானே ஒரு முடிவுல இருந்த. இப்பவும் அதே முடிவுதான். உனக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு கூட தான் இப்ப கல்யாணம் ஆகியிருக்கு. அப்படி இருக்கப்போ முன்னாடி எந்த முடிவுல இருந்தியோ அதுலயே இரு. இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச மீரா சிஸ்டர்லாம் ரொம்ப நல்லவங்களா தாண்டா தெரியுறாங்க. அந்த பொண்ணு ஒருத்தர்கிட்ட பேசுற விதம், பழகுற விதம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. உனக்கு போக போக கண்டிப்பா அவங்கள பிடிக்க ஆரம்பிக்கும். நீ இப்ப தேவையில்லாம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. ஷோ, நான் சொல்றது உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. கார்த்தி, யாருடா கால் பண்ணிருக்காங்க? மச்சான், பிரேம் தான் கால் பண்றாரு. யாரு? டேய், அதான் அந்த ஆர்ட் கேலரிக்கு போவேன்ல, அவர் தான் கால் பண்றாரு. சரி, அட்டென்ட் பண்ணி பேசுடா. ம். ஹலோ. ஹாய் பிரேம். ஹலோ மிஸ்டர் கார்த்திக், விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. உங்க மேரேஜ மிஸ் பண்ணிட்டேன் கார்த்தி. இன்னைக்கு மட்டும் எக்ஸிபிஷன் இல்லாம இருந்தா கண்டிப்பா உங்க மேரேஜ அட்டென்ட் பண்ணிருப்பேன். இட்ஸ் ஓகே பிரேம். அதான் உங்க சுச்சுவேஷனை நீங்க சொன்னீங்கல்ல, பரவாயில்ல. ஓகே மிஸ்டர் கார்த்திக், என்ன டல்லா பேசுறீங்க? ஓ, மேரேஜ் ஆனனால ஒரே டயர்டா இருக்கீங்களா? ஆம். ஆமாம், நைட்டு சரியா தூங்கலையாம், அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. கார்த்திக், நான் அங்க வரலதான். ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷலான பர்சனோட பிரசன்ஸ் அங்க இருந்திருக்குமே, பாத்தீங்களா? என்ன என்ன பிரேம் சொல்றீங்க? புரியல. யார பத்தி பேசுறீங்க? யாரும் வந்த மாதிரி தெரியலையே. கார்த்திக், அவங்க நேர்ல வரலாம், பட் உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க கார்த்திக். இன்னுமா நீங்க பார்க்கலாம்? கிஃப்டா? யார சொல்றீங்க பிரேம்? ப்ளீஸ், நீங்க சொல்றது எனக்கு புரியல. யார சொல்றீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். யார் எனக்கு கிஃப்ட் அனுப்புனாங்க? என்ன கார்த்திக், இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? உங்களுக்காக உங்களுக்கு மேரேஜ்க்கு விஷ் பண்ணி உங்களோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் ஸ்ரீ உங்களுக்காக ஒரு மேரேஜ் கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்களே, நீங்க பார்க்கலாம்? வாட்? என்ன சொல்றீங்க? ஸ்ரீயா? ஸ்ரீ கிஃப்ட்? எப்படி? அவங்களுக்கு என்னோட மேரேஜ் எப்படி தெரியும்? எனக்கு புரியல. அவங்க கிஃப்ட்? உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் கார்த்தி உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். ஆக்சுவலா நீங்க அன்னைக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஸ்ரீக்கு கால் பண்ணி பேசினேன். சார், சொல்லுங்க சார். இப்பதானே சார் வந்து ஆர்ட்ஸ் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். நீங்க உடனே கால் பண்ணிருக்கீங்க. ஸ்ரீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? நான் என்ன சார் பண்ண முடியும்? என்ன சார் வேணும்? அது ஒன்றும் இல்லை ஸ்ரீ, நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட மேக்ஸிமம் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அவங்க தான் வாங்கிப்பாங்க. நான் கூட சொல்லியிருக்கேன்ல உங்களோட பிக் ஃபேனுன்னு. ஆ, ஆமா சார். சொல்லுங்க, என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை ஸ்ரீ, அவருக்கு கம்மிங் தேர்ஸ்டே வெட்டிங். அதனால அவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணலான்னு தோணுது. பட் அவருக்கு கிஃப்ட் நீங்க கொடுக்கறதா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவருக்கு பெஸ்ட் வெட்டிங் கிஃப்டா இருக்கும் பாத்தீங்களா? அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு தெரியும் உங்களோட சிஸ்டரோட மேரேஜ், ஸோ ஒர்க் அதிகமா இருக்குன்னு. ப்ளீஸ் எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப், அவருக்கு ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணி தர முடியுமா? நீங்க ரொம்ப பெருசா பண்ணணும்லாம் இல்லை, அவருக்கு விஷ் பண்ற மாதிரி சின்னதா ஒரு பெயிண்டிங், அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அதான் கேட்குறேன். சார், புரியுது. பட் நான் சொல்லியிருந்தேன்ல, சிஸ்டரோட வெட்டிங்
இந்த டைம்ல ப்ளீஸ் ஸ்ரீ, ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், சின்னதா ஒரு gift. அவருக்கு ஹாப்பியா இருக்கும் பாத்தீங்களா, பெஸ்ட் வெட்டிங் கிஃப்டா இருக்கும், அதனாலதான் கேக்குறேன். இவ்வளோ தூரம் சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அவரு தான் வாங்கியிருக்காருன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கப்போ அவரோட வெட்டிங்க்கு ஓகே சார், நான் பெயிண்ட் பண்ணி தரேன். ஸ்ரீ, வாவ், தேங்க்யூ சோ மச் ஸ்ரீ. இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? சார் பட் என்னால் நேரில் வந்து கொடுக்க முடியாது. நான் கொரியர் பண்ணட்டுமா இல்லை யாரையாச்சும் அனுப்பி வாங்கிக்கிறீங்களா? ஸ்ரீ, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பெயிண்டிங் மட்டும் முடிச்சுட்டு சொல்லுங்க, நானே வந்து கூட வாங்கிக்கிறேன் ஸ்ரீ. ஓகே சார், நான் 2 டேஸில் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச வரையும் நைட்டே முடிச்சிடுவேன் சார். நான் 2 டேஸில் சொல்கிறேன் சார். ஓகே ஸ்ரீ, தேங்க்யூ சோ மச். ஏன்னா அப்போ ஸ்ரீ கிட்ட இருந்து gift வந்திருக்கான். ஆமா கார்த்தி, செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இருக்கும். அதோ உடனே உடனே செக் பண்ணி பார்க்குறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே கார்த்தி, அப்புறம் பேசலாம், பாய். பாய் பாய். விஸ்வா, பாத்தியா ஸ்ரீ கிட்ட இருந்து gift வந்திருக்குடா. எனக்கு பிடிச்ச பெயிண்டிங். நான் சரி இரு, இங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் இரு. கார்த்தி, இங்க இருக்கு பாரு. என்னடா பார்த்துட்டே இருக்கேன், ஓபன் பண்ணு. என்னதான் பெயிண்டிங் வந்திருக்குன்னு நானும் பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். ஓபன் பண்ணு. வாவ் கார்த்தி, செம்மையா இருக்குடா. ஆமா விஸ்வா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஐத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்காம உம்முன்னு உட்காந்துருக்க. டேய், எனக்கு ஷாக்கா இருக்கு. எனக்கு பர்சனலா கிஃப்டடா. செம்ம ஷாக்கா இருக்கு தெரியுமா? இப்ப வச்ச கொஞ்சம் சிரிடா. டேய், உன்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து உனக்கு மேரேஜ்க்கு கிஃப்ட் வந்திருக்கு. இதை விட உனக்கு சந்தோஷம் எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். சரி. ஆமா விஸ்வா, ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இருந்த எல்லா கவலையுமே போன மாதிரி இருக்கு தெரியுமா? ஐ எம் வெரி ஹாப்பிடா. அதுவும் அவங்களுக்குமே ஒரு பிஸி ஷெட்யூல் தான். அதுலயும் எனக்காக டைம் ஒதுக்கி என் மேரேஜ்க்குன்னு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கல்ல. நிஜமா ஷீ இஸ் கிரேட்டா. எனக்கு அவங்க மேல இருப்ப மதிப்பும் மரியாதையும் போக போக அதிகமாயிட்டே இருக்கு. எப்போ அவங்கள நேர்ல பார்ப்போம்னு இருக்குடா. ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் போதும், வேற எதுவும் வேண்டாம். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் அமையாமையா போயிடும், அவங்கள நீ கண்டிப்பா மீட் பண்ணுவ. ஏங்க, சொல்லுமா லட்சுமி. என்னங்க இது? மண்டபத்துல இருந்து வந்ததுல இருந்து இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி? ஏங்க, என்ன பண்ண சொல்ற லட்சுமி, என்ன பண்ண சொல்ற? என்னால சந்தோஷப்படவும் முடியல, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல தெரியுமா? மூத்த பிள்ளைன்னு பாசமா இருந்தால, அவ என்ன காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கான்னு பார்த்தல. ஊருக்குள்ள தலை கட்ட முடியாது லட்சுமி. மண்டபத்துக்கு வந்தவங்களே எத்தனை பேரு நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து கேட்டாங்கன்னு தெரியுமா? அவங்க கிட்ட எல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம எப்படி கூனி குறுகி நின்னு தெரியுமா? நாளைக்கு காலையில டீ கடைக்கு போனா கூட ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் இததான் கேட்பாங்க லட்சுமி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ இப்படி தலையில கல்ல தூக்கி போடுவான்னு நான் எதிர்பார்க்கலையே. எங்க மண்டபத்துல என்னையும் தாங்க வந்து கேட்டாங்க. அது நம்ம ஊருக்காரங்க தனியா வந்து என்ன மூத்த பிள்ளைக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்தீங்க, ஆனா 2வது பிள்ளைய உட்கார வச்சிருக்கீங்க. என்ன உன் புள்ள ஓடி போயிட்டாளா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த புள்ள டைன்னு சுத்துறத வச்சே என்னைக்காச்சும் இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு நினைச்சேன். அதே மாதிரி உங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா பாத்தீங்களா அப்படின்னு காரி துப்புற மாதிரி பேசுறாங்கங்க. லட்சுமி, இவங்களுக்கு என்னமா நம்ம குறை வச்சோம்? பார்த்து பார்த்து தானம்மா எல்லாத்தையும் பண்ணோம். அப்புறம் ஏம்மா அவ அப்படி பண்ணிட்டு போனா? மாமா, அழாதீங்க மாமா. நீங்க அழறது பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, அவ இனிமே அவ நமக்கு பொண்ணு இல்லைங்க. இப்படி அத்தனை பேர் முன்னாடி தலகுனிய வச்சுட்டு போயிட்டால, அதையே நினைச்சிட்டு இருந்தா மீராவோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் இல்லைங்க. ஆனா ஒண்ணுங்க, இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு போனால அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. லட்சுமி, அப்படிலாம் சொல்லாத. ஆயிரம் இருந்தாலும் அவன் நம்ம வயித்துல பிறந்த பொண்ணு. அவக்கு பெத்தவங்க சாபம் விட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடுமா? வேண்டாம். அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனாலும் என்னதான் இருந்தாலும் அவ பொண்ணு தானே. இன்னொரு முறை உன் வாயால சாபத்தை கொடுக்காத. பெத்தவ கொடுக்குற சாபம் பழிச்சிரும்னு சொல்லுவாங்கம்மா. வேண்டாம் வேண்டாம்.
அவ இவ்ளோ பண்ணிட்டு உங்களை இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டு போயும் எப்படிங்க உங்களால இன்னும் அவளை புள்ளன்னு சொல்ல முடியுது? அவ என்னதான் பண்ணிட்டு போனாலும் நான் அவ மேல வச்ச பாசம் உண்மைதானம்மா. மூத்த புள்ளன்னு எவ்வளவு பாசமா இருந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. மாமா, என்னாச்சு? ஏதோ ஒரு மாதிரி பேசுறீங்க. மூச்செல்லாம் இழுத்து இழுத்து விடுறீங்க. என்னாச்சு? ஆ ஒன்றும் இல்லை லக்ஷ்மி, ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, வேற எதுவும் இல்லைம்மா. மாமா, உண்மையா வேற எதுவும் இல்லைல்ல? ஏதாச்சும் உடம்புக்கு பண்ணுதா? சொல்லுங்க மாமா, ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். மனசுக்கு கஷ்டமா இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ம். சரி, அதெல்லாம் விடு. மீராக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டுட்டல, அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்களே. அப்புறம் மீரா குட்டிக்கிட்ட ஏதாச்சும் ஃபோன் பண்ணி பேசுனியா? என்ன பண்றாளாம், எப்படி இருக்காளாம், ஏதாச்சும் ஃபோன் பண்ணியா? இல்ல மாமா, எதுவும் ஃபோன் பண்ணல. எனக்கு அவ என்ன பண்ணிட்டு இருப்பாளோ தெரியல. அதனால தான். சரி சரி விடு. வா, இப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணு, பேசலாம். என்ன பண்றான்னு தெரியல, புள்ள ஞாபகமாவே இருக்குமா. ஃபோன் பண்றியா? ம். ஆனா வருத்தப்படுற மாதிரி அவகிட்ட பேச வேண்டாம். சரியா? அங்க எல்லாரும் அவளை எப்படி பாத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. என்னதான் தெரிஞ்ச குடும்பமாவே இருந்தாலும் அ, எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ஏதோ நெருடலாவே இருக்கு. கொஞ்சம் புள்ள எப்படி இருக்கான்னு தெரியல. ஒருவேளை ஏதாச்சும் மண்டபத்துல நல்லா தான் பேசினாங்க. வீட்டுக்கு போய் ஏதாச்சும் அவளை கஷ்டப்படுத்துவாங்களோ? என்ன லட்சுமி இப்படி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல. கோபாலும் சரி, லலிதா அம்மாவும் சரி, 2 பேருமே நல்லா பாத்துப்பாங்க. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா கார்த்திக் மாப்பிள்ளை தம்பி தான் கொஞ்சம் அவருக்கு வருத்தம் இருக்கும் பத்தியா. நீ மீரா கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. அவர் ஏதாச்சும் கோவமா திட்டினாலோ, கோவமா ஏதாச்சும் பேசினாலோ கொஞ்சம் பொறுத்து போக சொல்லு. ஏன்னா நம்ம மேல தானம்மா தப்பு இருக்கு. ம். சரிங்க மாமா, ஃபோன் பண்றேன். ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட உறவுகள் யாருக்காச்சும் பிறந்த நாள்னா, அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யாராச்சும் திருமண நாள் கொண்டாடுறீங்கன்னா, அவங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் லைஃப் லாங் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணுங்க. அப்புறம் உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். நேத்து வந்து என்னால வீடியோ குடுக்க முடியல. அதுக்கு வந்து நான் கமெண்ட்ல வந்து சில பேர் கேட்டிருக்கீங்க, "ஏன் இன்னைக்கு வீடியோ வரல? போஸ்ட்ல கூட இன்ஃபார்ம் பண்ணலன்னு." கொஞ்சம் வெளிய போற மாரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, என்னால வீடியோ எடுக்கவும் முடியல. எடுக்க டைமும் கிடைக்கல. அதனால தான் என்னால நேத்து வீடியோ குடுக்க முடியல. அது இன்ஃபர்மேஷனும் என்னால குடுக்க முடியல. பட் நேத்து நான் லீவ் எடுத்துக்கிட்ட காரணத்தினால கண்டிப்பா வெட்னஸ்டே வீடியோ வரும். ஓகேங்களா? கண்டிப்பா வெட்னஸ்டே வந்து மனதை பறித்தால் நான் வீடியோ குடுக்குறேன். அம் அப்புறம் நம்ம வந்து ஃப்ரைடே வந்து ஒரு ட்விஸ்ட்டோட தான் முடிச்சோம். என்னன்னா, கார்த்திக்குக்கு வந்து மீரா கிட்ட, ஐ மீன் ஸ்ரீ கிட்ட இருந்து கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ அது எப்படி வந்திருக்குன்ற மாரி கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய பேர் வந்து அந்த ஆர்ட் கேலரியில இருக்கிறவங்க தான் கண்டிப்பா அனுப்பியிருப்பாங்கன்னு சொன்னீங்க. பட் அவரு வந்து மீரா கிட்ட பேசி மீரா தான் ட்ரா பண்ணி, இவருக்கு வெட்டிங்க்குன்னு ஸ்பெஷலா ட்ரா பண்ணி அனுப்புன மாரி தான் இன்னைக்கு நான் காமிச்சிருப்பேன். அது சில பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களோட ஐடிஸ் எல்லாமே இப்ப நான் சொல்லிடுறேன். மௌலிஷ், ஸ்ரீஹாசினி கார்த்திகேயன், சங்கரி மணி, கவியரசி, சாந்தி, ரெயின்போ அயனிங், கோவிந்தராஜ், தர்ஷினி ஷர்மி, லக்ஷ்மி வேர்ல்ட் அண்ட் தாமரை பிரியா. நீங்க எல்லாருமே கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். தேங்க் யூ. இதே மாரி சப்போர்ட் எப்பவுமே எனக்கு வேணும். அப்புறம் இன்னைக்கு வீடியோல எனக்கு எந்த கொஸ்டின்ஸுமே இல்ல. பிகாஸ் நான் வந்து ஒரு நார்மலான வீடியோவா தான் இன்னைக்கு காமிச்சிருப்பேன். கார்த்திக்கோட எமோஷன் அண்ட் மீராவோட ஃபேமிலியோட எமோஷன்ஸ் எப்படி, அந்த மாரி தான் நான் காமிச்சிருப்பேன். இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவ ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண வரேன். பாய்.